அனைவருக்கும் கின் சிலபஸ் அகாடமி வணக்கம். தேர்வு நோக்கல் திருக்குறள்ல இன்னைக்கு செய் நன்றி அறிதல்ன்ற அதிகாரத்திலிருந்து மீதமுள்ள 5 குறளை பார்க்க போறோம். முதல் குறள், மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யாரோட நட்பை போட்டணும் அப்படின்னா மாசற்றார், குற்றம் இல்லாதவரோட கேண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா நட்புன்னு அர்த்தம். குற்றம் இல்லாதவரோட நட்பு அப்படின்றது சிறந்ததுதான். ஆனா எதை நம்ம மறக்க கூடாது, துறவர்க்க அப்படின்னா துன்பத்தில் நமக்கு ஒரு உதவி செஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க குற்றமற்றவர் குற்றம் உடையவர் அப்படின்னு பார்க்காம துன்பத்துல நமக்கு உதவி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நட்பை என்னைக்குமே நம்ம விற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், எழுமை எழுப்பிறப்பும் உள்ளவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. விழுமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா துன்பம் அப்படின்னு அர்த்தம். விழுமம்னா துன்பம்னு அர்த்தம். எழுப்பிறப்பும், இந்த பிறப்பு மட்டும் இல்லாம எழுப்பிறப்புலயும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட துன்பம் துடைத்தவரின் நட்பை நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருத்தவங்க நமக்கு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அதை மறக்கிறது அப்படின்றது கூடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே டைம்ல அவங்க ஒரு நன்மை இல்லாத விஷயத்த செஞ்சிருந்தாங்கன்னா அதை அன்னைக்கே மறக்கிறது அப்படின்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுல கெடும். இது சரியா, ஒன்று நன்றுல கெடும். கொன்றென்ன அப்படின்னா கொலை போன்ற இன்னாத செயல்களை ஒருத்தவங்க செஞ்சிருந்தா கூட அவங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருப்பாங்க, அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நினைத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகர்க்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எண்ணன்றி கொண்டாருக்கும், எல்லாருக்குமே என்ன அப்படின்னா உய்வு அப்படின்னா அதுல இருந்து பிழைச்சுக்க ஒரு வழி இருக்கு. என்ன தவறு செஞ்சாலும் அதுல இருந்து பிழைச்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. யாருக்கு அந்த வழியே கிடையாது அப்படின்னா ஒருத்தவங்க செய்த நன்றிய மறக்கிறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் அதுல இருந்து பிழைக்க வழியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு செய் நன்றி அறிதல்ல இருந்து 5 குறள் பார்த்திருக்கோம். நாளைக்கு வேறொரு அதிகாரத்துல இருந்து இன்னொரு 5 குறள் பார்ப்போம். இதுல குறிப்பிடத்தகுந்த அணி எதுவும் இல்ல. பள்ளி புத்தக நோக்குல இந்த குறளையும் இதுக்கான பொருளையும் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு 5 குறள் பார்ப்போம். நன்றி.